தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரான் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, எங்ககிட்ட ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் இப்போ வெளியிட விரும்பலை, எதிரிகளுக்கு நாங்களே வழி போட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பல பேர் அசியூம் பண்ணது என்ன தெரியுமா? ஈரான் சும்மா பில்டப் பண்ணுது, வாய்ஸ் ஆர்டர் மட்டும்தான், அவங்ககிட்ட அப்பேற்பட்ட ஆயுதங்கள்லாம் இல்லை, அமெரிக்காவை மிரள வைக்கிற அளவுக்கு ஆயுதங்கள் இல்லைன்னு பல பேர் நம்பினாங்க. ஆனால் ஒன்று சொல்லிட்டா, நாம் ஈரானை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். அமெரிக்காவை இவ்வளோ நாட்கள் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம் அந்த கான்ஃப்ளிக்டில். இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு வெப்பனை பற்றி உலகமே பேச ஆரம்பிச்சிருக்கு. ஜெல்லி ஃபிஷ் பார்த்துருக்கீங்களா கடலில்? அது மாதிரி ட்ரோன்ஸை வச்சு அமெரிக்காவுக்கு ஈரான் லெசன் எடுத்திருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? இதை பற்றி நான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். F-15 ஃபைட்டர் ஜெட்டு, அமெரிக்காவோட இந்த பிரம்மாண்ட படைப்பு இருக்குல்ல, அவங்களோட பேர் சொல்கிற படைப்புகள் ரொம்ப முக்கியம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட இந்த ஜெட்டு அமெரிக்கா ஈரானுக்கு வாரப்ப ஈரானுக்குள்ள இந்த ஜாக்ரோஸ் மவுண்டன்ஸ் இருக்குல்ல, அந்த ரீஜனில் கிராஷ் ஆச்சு. அப்பேற்பட்ட விமானம் ஈரானில் கிராஷ் ஆனது உலகம் முழுக்க இதுதான் பிரேக்கிங் நியூஸு. ஏன்னா உலகத்தில் பல நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்கிறது அமெரிக்கா, போர் விமானங்கள் சார்ந்து உதவி பண்ணுறது அமெரிக்கா. அப்பேற்பட்ட அமெரிக்கா ஒரு டிஃபென்ஸ் மார்க்கெட் இருக்குல்ல, அதில் பெரிய அடியை கொடுக்குற மாதிரி தான் இந்த ஒரு கிராஷ் அமைஞ்சிருந்துச்சு. இந்த ஒரு கிராஷை பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் இப்போ வெளி உள்ளது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்திருக்கு வெளியே அந்த விஷயம். எப்போ நடந்த இந்த கிராஷை பற்றி அந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குங்க. இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கிறது தெரியுமா? இந்த கிராஷ் ஆன F-15 ஜெட் இருக்குல்ல, இதை இயக்கின பைலட்டு அவரு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இப்போ தான் வெளியே வந்திருக்கு. என்னன்னா, அந்த பைலட் என்ன நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறாப்புல, இது போல் ஒரு ட்ரோன் 2 ட்ரோன் இல்லைங்க, நிறைய ட்ரோன்ஸு ஒரு மாதிரி இன்டர் கனெக்டடாக இருந்துச்சு. ஒரு ட்ரோன் இன்னொருத்து கூட கனெக்டாக இருக்குது, இன்னொரு ட்ரோன் இன்னொருத்து கூட கனெக்டாக இருக்குது, இன்னொன்று மேலே கீழன்ற மாதிரி ரொம்ப இன்டர் கனெக்டடாக இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுங்க. நான் அந்த F-15 இயக்கிட்டு இருக்கும்போது அது என்னோடக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்ப குட்டி குட்டி ட்ரோன்ஸுன்றது நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அந்தளவுக்கு கிளியராக தெரிஞ்சுது. ஒரு கட்டத்தில் தலை மாதிரி ஒரு அமைப்பு, அது கீழே கால்கள் மாதிரி அமைப்பு இருந்தால் அப்படிங்க இருக்கும். எனக்கு அப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது போல் ட்ரோன் ஷேப்பை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாரு. ஒரு இடத்துல என்ன தெரியுமா நினச்சிட்டாராம், சரி இந்த ஏலியன்ஸ் யூஎஃப்ஓன்னு சொல்லுவாங்களே அதுதான் போல இருக்குது இது அப்படின்னு அவரே நினச்சிருக்காராம் அந்த பைலட்டு. ஸோ இது ஒரு புதுவிதமான த்ரெட்டாக இருக்குது, இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலன்னு ஃப்ளை பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் குழம்பிட்டு இருக்காராம். ஜெல்லி ஃபிஷ் இருக்குல்ல, கடலில் பார்த்துருப்பீங்களே, இந்த ஜெல்லி ஃபிஷ் வானத்தில் இருந்து எப்படிங்க இருக்கும், அதுமாரி தோற்றத்தில், இது ஜெனரேட் இமேஜ் தான், அந்த தோற்றத்தில் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் இருந்ததாக சொல்கிறாரு. ஒரு ட்ரோன் கிடையாது, 1000 ட்ரோன். ஆமாம், இது போல் ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. அதுவும் வானத்தில் ஒரு ஜெல்லி ஃபிஷ் மிதந்து வந்து அப்படி இருக்கும், அது போல் காட்சியை நான் விட்னஸ் பண்ணேன்னு சொல்கிறாப்புல. எப்போ ஏற்பட்ட ஸ்டேட்மெண்ட் தெரியுதா? ஈரான் கான்ஃப்ளிக்ட் அப்போ நடந்த விஷயம். அது இப்போ தான் வெளியவே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ பல பேருக்கு என்ன தெரியுமா டவுட் வந்திருக்கு, ஜெல்லி ஃபிஷ்ஷை பேஸ் பண்ணி ஈரான் ஏதோ ட்ரோன் டெக்னாலஜியை உருவாக்கியிருக்காங்களா அப்படின்னு பல பேர் இப்போ முணுமுணுக்க ஆரம்பிச்சாச்சு. உலகம் முழுக்க பெரிய பேசுபொருளே இப்போ இதுதான். மக்கள் இந்த உயிரினங்கள் இருக்குல்ல, அதை வச்சு நிறைய விஷயங்கள் ஆயுதங்களாக மாற்றப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு அமெரிக்காவோட அந்த பாம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த விமானங்கள் ஷேப் பார்த்திங்கன்னா, அதில் குறிப்பிட்ட விமான ஷேப் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிவேகமாக பறக்கிற ஒரு பறவையோட ஷேப்பை ஒத்துருக்கும். அதை பேசிக் டிசைனை வச்சு தான் ஃபுல்லாக அவங்க வடிவமைச்சிருப்பாங்களே. இதேமாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி ஈரான் இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை வச்சு எதுக்காக அதை டிசைனாக வச்சு ஒரு ட்ரோன் ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்கக்கூடாது? இதுதான் பல பேர் மனசில் இட கேள்வியாக இருக்குது. சில மிலிட்ரி அஃபிஷியல்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த பைலட் இருக்கார்லங்க, அந்த கிராஷை ஃபேஸ் பண்ணப்போ தலையில் அடிபட்டிருக்கு, தலை மோதி இருக்குது, அதில் அதான் மூளை குழம்பிருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம அந்த பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, அது போல் அவருக்கு ஏதோ குழம்பிடுச்சிங்க. அதனால தான் அவர் என்ன பார்த்தன்றதை நம்மக்கிட்ட குழப்பத்தில் தப்பாக கன்வே பண்ணியிருக்கிறதா சில மிலிட்ரி அஃபிஷியல்ஸ் சொல்கிறாங்க. அமெரிக்கா சைடில் குப்பரை விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டலன்றதை ரொம்ப சத்தமாக சொல்லுவாங்களே, அதான் இங்கேயும் பார்க்க முடியுது. இது எதுக்காக இவ்வளோ சாலிடாக சொல்கிறேன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது போல் பல முறை ரிப்போர்ட் பண்ண விஷயம் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரேன். ஆனால் இப்போ வழியே வந்திருக்க மாதிரி சாலிடாக யாரும் சொல்லலை. அந்த பைலட்டே சொல்லியிருக்காருன்னா அதான் இங்கே பெரிய விஷயம். ஆனால் இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ என்னென்ன கதைகள் தரமா உருட்டாங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிற மக்கள். ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஜெல்லி ஃபிஷ் மாதிரி ஷேப்பில் நிறைய ட்ரோன்ஸு
வானத்தில் பறந்துட்டு இருந்திருக்கு. அதுவும் எங்கே? ஈராக் அண்ட் ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல, அந்த வான்பரப்பில் பறந்துட்டு இருந்திருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், ஈராக்லேயும் அமெரிக்காவோட கால் தடம் பட்டிருக்கு, அந்த படையோட கால் தடம். இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான்லேயும் அமெரிக்காவோட கால் தடம் பட்டிருக்கு. அவங்க இருக்கிற இடத்துல மட்டும் இது போல் ஜெல்லி ஃபிஷ் பேஸில் ட்ரோன்ஸ் வருது அப்படின்னா அமெரிக்கா லான்ச் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லலை. எதுக்காக? அமெரிக்காவை எதிர்க்கிற ஏதோ ஒரு நாடு சர்வேலன்ஸ்க்காக இது போல விஷயங்களை பண்ணியிருக்கலாம். இல்லை அட்டாக் பண்ண கூட மேபி ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த நாடு மேபி ஈரானா இருந்திருந்தா ஸ்பெகுலேஷன் கரெக்டாக வந்துருமா? இது என்ன பிரமாதம்? 2017 வருஷம் இந்த ஈராக்கில் இருக்க அல் டாக்கிடிம் ஏர்பேஸ் இருக்குல்ல, இங்கே எக்ஸாக்டாக இதே மாதிரி ஜெல்லி ஃபிஷ் ஷேப்பில் வானத்தில் ஒரு தோற்றங்க அங்கே விட்னஸ் பண்ணியிருக்காங்க. விட்னஸ் பண்ணவங்க ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. 2017 வருஷம் ரெக்கார்ட் பண்ணது யார் நினைக்கிறீங்க? சாட்சாத் அமெரிக்கா தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஆரம்பத்தில் என்ன தெரியுமா ரிப்போர்ட் பண்ணாங்க? இனிஷியல் ரிப்போர்ட்டு, ஏங்க அது யூஎஃப்ஓங்க, அதான் மனுஷனோட அறிவுக்கு அப்பாற்பட்டு வானத்தில் ஏதோ ஒன்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒன்று பறக்குதுன்னா அது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லிடுவோம்ல, அந்த வகையில் ஒன்று தாங்க இது நம்மளால் எதுவும் ஆனது கிடையாது அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் பென்டகன் ரொம்ப டீப்பாக இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மீடியாக்களுக்கு ஒரு தகவல் கசிஞ்சுது. அது என்ன தெரியுமா? மெட்டாலிக் பலூன்ஸ் அப்படின்ட்டு கன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்க. புரியுதா மக்களே? அதாவது பலூன்ஸ் இருக்குல்ல, நம்ம பார்க்குற யூஸ் பண்ணுற சாதாரண பலூன்ஸ் கிடையாது. சர்வேலன்ஸ்க்காகவே மெட்டாலிக் பலூன்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிற வானத்தில் அதுவே கிட்டத்தட்ட ட்ரோன்ஸ் மாதிரி மாறி இது மாதிரி தான்ட்டு பென்டகன் அப்போ சொல்லியிருந்தாங்க மெட்டாலிக் பலூன்ஸ் சொல்லிட்டு. பட் அப்போ கூட அவங்க இதை ட்ரோன்ஸ்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, மெட்டாலிக் பலூன்ஸை சொல்லி முடிச்சிட்டாங்க. எப்போ? 2017 நடந்திருக்கா. இதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறேன். கடந்த 2024 வருஷம் இந்த ரீப்பர் ட்ரோன் இருக்குல்ல, இது ஆப்கானிஸ்தானில் ஒரு காட்சியை பதிவு பண்ணுது. அது என்ன காட்சினா, நிறைய பலூன்ஸுங்க, மல்டிபிள் பலூன்ஸ் பார்த்தீங்கன்னா வானத்தில் மூவ் பண்ணியிருக்கு எல்லாமே. அதாவது ஒரு பலூன் எப்படி மூவ் பண்ணுதோ அதே போல் இன்னொரு பலூன் ஒரு பெரிய தொகுப்பு அப்படியே மூவ் பண்ணியிருக்கு. இதை ஆக்சுவலாக ஆரம்பத்தில் இதையும் யூஎஃப்ஓ தியரின்னு தான் சொன்னாங்க. யூஎஃப்ஓங்க இது நம்மளால் புரிஞ்சிக்க முடியலங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இல்லை அது பலூன்ஸ்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இங்கேயும் இந்த ட்ரோன்ஸுன்ற கான்செப்டை அவங்க ஒத்துக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஸோ ஈரான் பல ஆண்டு காலமாக இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்துறது போல இருக்குது. அது அமெரிக்கா ஒரு முறையும் மட்டுப்படுத்தி இருக்குது. அது இப்போ தான் வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அது எவ்வளோ சப்பை கட்டி முடிக்க பார்க்குறாங்க பாருங்கள். சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தோட நிறைய மிலிட்ரிஸ் பலூன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் நீங்களும் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்களே, சைனா பலூன் அமெரிக்கா வரைக்கும் போச்சு அந்த வான்பரப்பில். அமெரிக்கா அதுக்கு வார்னிங் இஷ்யூ பண்ணிச்சு, சைனா எங்களை உழவு பார்க்க தான் பலூன்ஸை யூஸ் பண்ணுது அது இதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது பல நாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த வெதர் பலூன்ஸ் இருக்குல்ல, இப்படி சொல்லி காரணம் சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்க மாட்டினாங்கன்னா. இல்லைங்க அது ஸ்பைக்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் நாங்கள் வெதர் சார்ந்து அமிச்ச பலூன்னு சொல்லிடுவாங்க. சைனா அப்பயே சொல்லிச்சு அந்த காரணத்தை. கிளஸ்டர்ஸ், இட் மீன்ஸ் கொத்து கொத்தா இது போல் பலூன்ஸ் நிறைய வரும். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்சார்ஸை கேரி பண்ணியிருக்கோம். இது எதுக்காக சென்சார்ஸை கேரி பண்ணியிருக்கு? இன்டெலிஜென்ஸ் கேதரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்பஸ்க்காக. அதாவது நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளேயே போகாமல் உங்கள் நாட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இன்டெலிஜென்ஸை ஃபுல்லாக கேதர் பண்ணது கஷ்டம் இல்லை. அதுவே சென்சாரை பொறுத்து நீங்கள் இது போல் பலூன்ஸ் அனுப்பி விட்றீங்க அப்படின்னா அது நல்ல உயரத்தில் வர பாருங்க, அவ்வளோ சீக்கிரம் ஃபைன் பண்ண முடியாது. அதன் மூலமாக நீங்கள் அங்கே இருக்க முக்கியமான லொக்கேஷன்ஸு என்னென்ன விஷயங்களும் ஃபுல்லாக அந்த இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ண முடியும். இதுக்காக பல நாடுகளும் இன்னும் பலூன்ஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம இந்திய வான்பரப்பு கிட்ட ராட்சதாவில் ஏதாவது பலூன் வருது அப்படின்னாலே நம்ம ராணுவம் ஒட்டுமொத்தமாக அலர்ட் ஆகிடும். ஏன்னா சைனா பக்கத்தில் இருக்குங்க, நரித்தந்தத்தில் பேர் போன சைனா. இதில் தி மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லட்டுமா? இந்த சினாரியோவில் 1947 ப்ராஜெக்ட் மோகுல். இந்த ப்ராஜெக்ட் யாரோடதுன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்காவோடது. என்ன தெரியுமா அவங்களோட திட்டமே? அந்த டைமில் சோவியத் யூனியன் இருக்குல்ல, சம இஷ்யூ அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் போயிட்டுருக்கு, படிப்பு ஒரு பெருசாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த சோவியத் யூனியன் நியூக்ளியரை டெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையா, இதை நம்ம ஃபுல்லாக ஸ்பை பண்ணணுன்றதுக்காக ப்ராஜெக்ட் மோகுல்ன்ற விஷயத்தை அமெரிக்கா இனிஷியேட் பண்ணுது. பலூன்ஸ் அனுப்பி அதன் மூலமாக சோவியத்தில் எங்கேயாச்சும் நியூக்ளியர் ஆக்டிவிட்டி நடக்குதான்னு ஃபுல்லாக அவங்க கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பலூன்ஸ் ஒரு டெப்ரி இருக்குல்ல, அதாவது அது வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கீழே ஃபுல்லாக வீணாக போகும் பாருங்கள், அது நியூ மெக்சிகோவில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதை கண்டுபிடிச்சி அந்த மிலிட்டரி என்ன தெரியுமா முடிவு பண்ணாங்க ஆரம்பத்தில்? இதெல்லாம் ஃப்ளையிங் சாசராக இருக்கும், அதாவது யூஎஃப்ஓ சார்ந்து இருக்கும், இதோட எச்சம் தான் இந்த விழுந்திருக்குன்னு அது அதிசயமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த யூஎஃப்ஓன்றது நம்ம இது வரைக்கும் ஏலியன் சார்ந்து மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எப்பேற்பட்ட காரணம் இருக்கலாம்ன்றது இங்கே நம்மளுக்கு தெரியுதா? ஒரு நாடு இன்னொரு நாடு கிட்ட ஏதோ ட்ரேஸை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த நாடு அந்த ட்ரேஸை கண்டுபிடிச்சாலும் இந்த நாட்டோடன்னு சொல்லக்கூடாத அளவுக்கு யூஎஃப்ஓன்ற கான்செப்டை உள்ள திணிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. அது மாதிரி தான் இதை பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இது அந்த மொகுல் பலூன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த மொகுல் ப்ராஜெக்ட் சார்ந்த பலூன்ஸ் தான் அங்கே அவங்க டெப்ரியாக எடுத்திருந்தாங்க. இதுவே சில ஆண்டுகள் கழிச்சு தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கொடுமையில் ரீசெண்ட் டைமாக சொல்றதா இருந்தால் மிடில் ஈஸ்ட் இருக்குல்ல, மத்திய கிழக்கு நாடுகள், அங்கே கொத்து கொத்தா பலூன்ஸ் ஜெல்லி ஃபிஷ் ஷேப்பில் பறந்துருக்கு.
இன்னும் பலூன்ஸ் தான் நம்பிட்டு இருக்கோம் நம்ம. அதையும் ஆக்சுவலாக எலக்ட்ரானிக் சர்வலன்ஸ் டிவைசஸ் இருக்குல்ல, அதையும் அண்ட் சென்சார்ஸையும் சுமந்துக்கிட்டு அந்த பலூன்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கு. மத்திய கிழக்க இந்த அளவுக்கு ஸ்பை பண்ணணும் அப்படின்னா யாருக்குங்க தேவை இருக்கும்? ஆப்வியஸாக ஈரானுக்கு இருக்கும். ஈரான் தான் சொல்லி வச்ச மாதிரி அமெரிக்கா பேசஸ் எங்கெங்கெல்லாம் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கோ பார்த்து மிஸ் ஆகாமல் அடிக்கிறாங்களே, அந்த லொக்கேஷன்ஸ் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது ஈரானுக்கு? அதுக்கான காரணம் மேபி இந்த பலூன்ஸாக இருக்கலாம். ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் அது பலூன்ஸையும் பயன்படுத்துது, இதே ஜெல்லி ஃபிஷ் ஷேப்பில் அது ட்ரோன்ஸையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த லைட் ஷோ ட்ரோன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம நாட்டிலே கூட பெரிய பெரிய கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் ஆரம்பிக்கிறப்ப இந்த ட்ரோன்ஸ் காட்சி மாதிரி பண்ணுவாங்க. சைனாவில் உலக பிரபலம், அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் வானத்தில் சில ஷேப்ஸ் நம்மளுக்கு காட்டும். உதாரணத்துக்கு இந்த டிராகனோட ஷேப் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சைனா பேஸ்ட் ஈவெண்ட்லாம். இன்னொரு பக்கம் இந்த சிம்பிள்ஸோட ஷேப்ஸ் இருக்குல்ல, அதை வானத்தில் கொண்டு வருவாங்க. சில வேர்டிங்ஸை கொண்டு வருவாங்க. ஜெல்லி ஃபிஷ் ஷேப்பையும் கொண்டு வர முடியும். இதையும் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹிண்டாக கொடுத்தது நம்மளுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி இருக்குல்ல, இந்த லைட் ஷோ ட்ரோன்ஸு, இதை வெப்பன் கிரேடுக்கு மாற்றிட்டாங்களோன்ற ஐயம் தான் இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு. மனுஷனோட அறிவில் இருக்க ஆசைக்கு அணை போட முடியுமா? சந்தோஷத்துன்னு இருக்கிற விஷயத்த, எக்ஸிபிஷன் சார்ந்து இருக்கிற விஷயத்த ஆயுதமாக மாற்றுவாங்கள்ல, அது மாதிரி தான் இதுவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த அமெரிக்கா, யுக்ரைன், ரஷ்யா இந்த 3 நாடுகளோட இராணுவங்கள் இருக்குல்ல, இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்வாமிங் ட்ரோன்ஸ் கேப்பபிலிட்டிஸை அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்காங்க. இது எதுக்காக தெரியுமா? இந்த ரேடியோ சிஸ்டம் இருக்குல்ல, மெஷ் ரேடியோ சிஸ்டம், இதை செக்யூர் பண்ணுறதுக்காக. அதாவது தகவல் தொடர்புன்ற விஷயம் உங்களுக்கு இது மூலமாக ப்ராப்பராக எங்கேயுமே இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறக்கும் அப்பேற்பட்ட விஷயத்தை சாத்தியப்படுத்துறாங்க இந்த ஸ்வாமிங் ட்ரோன் கேப்பபிலிட்டிஸ் மூலமாக. இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன தெரியுமா பியூட்டியே? இந்த சென்ட்ரல் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்மேஷனுக்கான சென்ட்ரல் கண்ட்ரோல் இந்த ஷேப்பில் வரணுன்ட்டு, அதை நீங்கள் பண்ணவே வேணாங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே தானே எங்கேயே பண்ண ஆரம்பிச்சிடும். இப்பேற்பட்ட திறன் இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸுக்கு இருக்குது. இதையும் எத்தனை நாடுகள் பயன்படுத்திட்டு இருக்கல. ஆனால் இப்போ ஈரான் பேர் மட்டும் தான் லைட்டாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஈரானோட மேஜர் ட்ரோன் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்த கான்ஃப்ளிக்டில் அமெரிக்கா அவங்க எந்தளவுக்கு தாக்கு பிடிச்சாங்களோ, இஸ்ரேல் எந்தளவுக்கு தாக்கு பிடிச்சாங்களோ, அந்தளவுக்கு ஈரானோட ட்ரோன்ஸை வாங்குறதுக்கு பல நாடுகளும் முன்னாடி வருது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரஷ்யா, யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்குல்ல, அதில் ரஷ்யா யுக்ரைன் மேலே லான்ச் பண்ணிட்டு இருக்க 90% ட்ரோன்ஸ் யார் கொடுக்குறதுன்னு நினைக்கிறீங்க? ஈரான் கொடுக்குற ட்ரோன்ஸ் தான். ரஷ்யா அந்த ட்ரோன்ஸை வச்சு தான் யுக்ரைனை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் ஈரானுக்கு எதனா பிரச்சனைனாக்கா, ஈரான் அடி வாங்குது அப்படின்னா முதல்ல கைத்தட்டி சிரிக்கிற நாடு யுக்ரைனாக இருக்குது. எங்களை அடிக்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு ட்ரோன்ஸை கொடுத்தீங்களா, வாங்குங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒன்று புரியுதுல, ஈரானோட வெரி நெக்ஸ்ட் பெஸ்ட் சீக்ரெட் வெப்பனாக இந்த ஜெல்லி ஃபிஷ் ட்ரோன்ஸ்லாம் பரிணமிக்க ஆரம்பிச்சிருக்கிறது நம்மளுக்கு புரியுது. ஆனால் இதை கூட அசியம் தான் பண்ண முடியுது பாருங்க. ஏன்னா இதை பற்றி நம்ம எல்லாம் இப்போ முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் உண்மையிலே ஈரான்கிட்ட என்ன விதவிதமான எவ்வளோ ஆயுதங்கள் இருக்குன்னு யாருக்குமே தெரியலங்க. அந்த நாட்டை பல பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்களே. ஆனால் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, F-15 வீழ்த்தப்பட்டதுக்கு இந்த ஜெல்லி ஃபிஷ் ட்ரோன்ஸ் தான் காரணமாக இருக்கலாம்னு பைலட் வரைக்கும் சொல்கிறாங்கன்னா, உள்ளுக்குள்ளே என்னென்ன நடந்துட்டு இருக்கோ. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது. அமெரிக்கன் பைலட்ஸ் இருக்காங்களே, இந்த அமெரிக்கா ஈரான் கான்ஃப்ளிக்ட் அப்போ சண்டை போட்டவங்க, விமானத்தை எடுத்துகிட்டு வந்தவங்க, ஃபைட்டர் ஜெட்டெல்லாம், அவங்கள திசை திருப்புற முயற்சியாக ஈரான் இது போல் இந்த லைட் ஷோ ட்ரோன்ஸை பயன்படுத்தியிருக்குமா? அது ஆயுதங்களா இல்லாமல் அந்த பைலட்டை குழப்பறதுக்காகவே இது போல் ஷேப்ஸ் அவங்க வானத்தில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பைலட்ஸ் அவங்க அட்டாக் பண்ணி மடை மாற்றி அட்டாக் பண்ண இதை பயன்படுத்தியிருப்பாங்களா? அப்படி இல்லைன்னா ஈரானோட பேர் சொல்கிற ஒரு முக்கியமான ஜெல்லிஃபிஷ் ட்ரோன்ஸ் ஆயுதமாக இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.